ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேக்ஸில் வந்து மேக்ஸில் வந்து லாஸ்ட் கிளாஸில் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்தியன் சிஸ்டத்தை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். மறுபடியும் கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore, 1000 crore அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து இந்தியன் சிஸ்டத்தில். இதுவே வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து 1, 10, 100, 1000, 10,000, அதுக்கப்புறம் 10,000க்கு அப்புறம் அங்கே என்ன போகும்? இந்தியன் சிஸ்டத்தில் லேக் போகும். இங்கே 100,000 வந்துடும். அதான் முக்கியம். சரியா? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அப்படின்னு போகும். ஓகேவா? இதை நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்க. இப்போ இந்தியன் சிஸ்டத்தை எழுதும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கமா போடணும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் ரைட் சைட்லேருந்து யூனிட் பிளேஸ்லேருந்து 3 டிஜிட் கமா போடணும். அதுக்கப்புறம் 2 டிஜிட்டாக கமா போட்டு எழுதணும். அந்த கொடுத்துருக்குமா? 3 டிஜிட் 2 டிஜிட்டாக கமா போட்டு எழுதணும். இதுவே வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 3 டிஜிட்டாக தான் கமா போடணும். 3 டிஜிட்டாக தான் கமா போட்டு எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரியா? ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய சம்ஸு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம் லாஸ்ட் கிளாஸில். அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் 1.1 நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இதை எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதணும். இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? இதாக்கு பாருங்கள், கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர், அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதே தான். சரியா? இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் அது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் ஒன், செகண்ட் ஒன்று 8 டிஜிட், லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். தேர்ட் ஒன் வந்து த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5ஓட பிளேஸ் வேல்யூ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1s, 10s, 100, 1000. 1000 அப்படிங்கிற இடத்துல தான் 5 இருக்குது. அப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ 1000 அப்படின்னு எழுதிருங்க. நம்பரில் எழுதினாலும் சரி அல்லது சென்டென்ஸில் எழுதினாலும் சரி, வேர்டிங்ஸில் எழுதினாலும் சரி. ஓகேவா? ரைட். அதே மாதிரி 4th கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்களாக ரைட் பண்ணி பார்த்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து தேர்டு ஒன்று இது கம்ப்ளீட் பண்ணணும். டிகிரிஸ் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. 10 crore, crore, 10 lakh, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது அந்த ஃபில்லிங் இது கடைசி லைன் இருக்குதுங்களா, அது வரைக்கும் ஃபில் பண்ணணும். அடுத்து ஹவு many 10,000 there are in the smallest 6 digit number. ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்ன அப்படின்னு எழுதுங்க. அதில் எத்தனை 10,000 இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னன்னு எழுதி அதை 10,000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏற்கனவே இதே மாடல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? இந்த 1 lakhல எத்தனை ஹேண்ட் இருக்குது பாருங்கள். ஹவு many thousands are there in 1 lakh. 1 lakhல எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 1 lakh 1000ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த சம்மும். சரியா? நீங்களே தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், ஃபிஃப்த்து சம் வந்து இது கவனிங்க. இங்கே ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்க 52073. இதை வச்சு நம்ம 5 டிஜிட் லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 52073 இருக்குது. இதில் கிரேட்டஸ்ட் பெரிய நம்பர் என்ன? 7 தான். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் 7, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 0. இதுதான் இங்கே கொடுத்துருக்க டிஜிட்டை வச்சு நம்ம கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் க்ரியேட் பண்ணிட்டோம். சரியா? எவ்வளோ வருது? 75,320 வருது. சரி, இது ஸ்மாலஸ்ட். இதுவே ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பராக நம்ம க்ரியேட் பண்ணணும். இது அப்படியே ரிவர்ஸில் போட்டால் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துடும். 0, 2, 3, 5, 7 வருது. ஆனால் இங்கே என்ன ஒரு சின்ன கண்டிஷன், இப்போ வந்து 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 0 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 0 போடும்போது இந்த 0 நமக்கு தேவையில்லாது. அப்போ 2357 தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஆனால் இது இங்கே என்ன செய்யுது? 4 டிஜிட் நம்பராக இருக்குது. நமக்கு தேவை 5 டிஜிட் நம்பரை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வேறு, இப்போ 0க்கு பதிலாக 1ஓ 2ஓ ஏதோ 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே 0 இருக்கனால அதனால் இந்த நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்
அது அந்த 0 2 மட்டும் மாற்ற போகிறோம். வேறு எதை மாற்றினீங்கன்னா வெளியே கொஞ்சம் கிரேட்டஸ்ட் நம்பராக வந்துடும். அப்போ 2 0 3 5 7 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் ஃபார் த கிவன் டிஜிட். சரியா, கொடுத்துருக்க டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். அடுத்து கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இது, ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இது. ஓகேவா, புரியுதா? ரைட், இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமா போட்டிருக்காங்க. சரியா, இதை வந்து ரைட் பிளேஸ் கமாஸ் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ. இது பிளேஸ் வேல்யூ எழுதணும். போகிற ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சொன்னால அதே மாதிரி 7ஓட பிளேஸ் வேல்யூ அதனை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? ஃபஸ்ட் ரெண்டு சம்முக்கும் எழுதணும். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதி த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ் அப்படின்னு போட்டு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் எழுதி த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கமா போட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை பை யூஸிங் கமாஸ் கமா போட்டு நம்பராக 3 டிஜிட்டுக்காக கமா போடணும். சரியா, அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 8 வந்து லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்ட் புட் கமா இன் த இந்தியன். லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நீங்கள் எழுதி அதுக்கு இந்தியன் சிஸ்டத்தில் கமா போடணும். அப்போ 3 டிஜிட் 2 டிஜிட்டாக போடணும். நீங்கள் யோசிச்சு எழுதணும். சரியா, ரைட். அடுத்து 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் டவுன் த ஃபாலோயிங் இந்தியன் சிஸ்டத்தில் அது சென்டென்ஸாக எழுதணும், வேர்டிங்ஸ் எழுதணும். ஓகேவா, கமா போட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதணும். அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதணும். 11th கொஸ்டின் வந்து அவங்க சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும், நம்பராக என்ன செய்யணும் நீங்கள் எழுதணும். ஓகேவா, அது இந்தியன் சிஸ்டமாக இன்டர்நேஷ்னல் சிஸ்டமானு பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டு. தமிழ்நாட்டில் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26,000 சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்தியன் சிஸ்டத்தில் நம்பர்ஸாக எழுதணும். ஓகேவா, நம்பராக எழுதும்போது கமா போட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 13th கொஸ்டினும் அதே தான். ரயில்வேயில் உள்ள எம்ப்ளாயீஸ் வந்து 10 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக நம்பரில் எழுதணும். இந்தியன் சிஸ்டத்தில் 10 lakh கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்து எழுதுங்க. இந்த இருக்கும் பாருங்கள், இந்தியன் சிஸ்டத்தில் லேக் அப்படின்னா இங்கே வந்து 10 lakh கொடுத்துருந்தாங்களா, 10 lakh அப்படின்னா இங்கே மில்லியன் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ரைட், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இது எல்லாமே எழுதி எனக்கு வந்து நீங்கள் நோட்டில் நீட்டாக மேக்ஸ் நோட் எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு லாங் சைஸ் நோட்டாக அன்ரூல் நோட்டாக போட்டுவிட்டு நீட்டாக மார்ஜின்லாம் போட்டு எழுதி எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேவா, தேங்க்யூ.